முதலமைச்சர் ஜெயலலிதா நலம் பெற வேண்டி மதுரை மேலமாசி வீதியில் அமைந்துள்ள இன்மையிலும் நன்மை தருவார் என்னும் கோயிலில் அதிமுகவினர் சிறப்பு வழிபாடு நடத்தி வருகின்றனர். அதை நேரலையில் காணலாம். இது குறித்து மதுரை செய்தியாளர் ராஜசேகர் நம்முடன் இணைப்பில் உள்ள அவரிடம் கேட்கலாம். இந்த பிரார்த்தனை பற்றி சொல்லுங்க ராஜசேகர். நேற்று இரவு திடீரென முதல்வர் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் அறிந்தவுடனே மதுரையில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட நிர்வாகிகள், அதிமுக நிர்வாகிகள், அதிமுகவினர் தொடர்ந்து அனைத்து மதுரையில் இருக்கக்கூடிய முக்கியமான அனைத்து கோயில்களிலும் வழிபாடு நடத்தி வருகின்றனர். அதனுடைய நேரடி காட்சிகளை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். காலை 7 மணி முதலே இந்த வழிபாடுகள் சிறப்பு வழிபாடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காலை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா திருப்பரங்குன்றத்தில் முருகன் கோயில் சிறப்பு வழிபாடு நடத்தினார். அதுல முருகனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு முதல்வர் ஜெயலலிதா உடனடியாக குணமடைய வேண்டும், அவருடைய உடல் நலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று வேண்டி சிறப்பு வழிபாடுகள் பலவற்றையும் தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து மதுரையில் இருக்கக்கூடிய முக்கியமான தெற்கு வாசலில் அமைந்துள்ள பள்ளிவாசல் ஒன்றிலும் மசூதியிலும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தேவாலயங்கள், அதாவது கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தற்போது மதுரை மேலமாசி வீதியில் அமைந்துள்ள இன்மையிலும் நன்மை தருவார் கோயில்ல தற்போது சிறப்பு வழிபாடு நிகழ்ச்சியில விளக்குகள் ஏற்றி கைகளில் விளக்குகளை ஏந்தி கொண்டு அதிமுகவினர் சிறப்பு வழிபாடு வேண்டுதலில் ஈடுபட்டு இருப்பதை நாம் தற்போது பார்க்க முடிகிறது. மேலும் தொடர்ந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிலும் மதுரை திருப்பரங்குன்றத்தில் அமைந்துள்ள முருகன் கோயிலிலும் அதனைத் தொடர்ந்து அழகர் கோயிலிலும் சிறப்பு வழிபாடுகளுக்கு அதிமுகவினர் ஏற்பாடு செய்து முதல்வர் உடனடியாக குணமடைய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இவர்கள் தொடர்ந்து வழிபாட்டில் ஈடுபட்டு வருவதை நேரடியாக பார்க்க முடிகிறது. உங்க தகவலுக்கு நன்றி ராஜசேகர். இதேபோல் தஞ்சை ரயில் நிலையம் அருகேயுள்ள சஞ்சீவி ஆஞ்சநேயர் கோயிலில் தஞ்சை தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் மாநகராட்சி மேயர் சாவித்ரி கோபால் தலைமையில் ஏராளமான அதிமுகவினர் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை மற்றும் வடைமாலை சாத்தி சிறப்பு பூஜைகள் செய்தனர். மகா தீபாராதனையும் நடைபெற்றது. நல்லா கரெக்டா இருங்க. இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் திருசு சந்திரர்கள் சபா சார்பில் சிறப்பு பூஜையுடன் பிரார்த்தனை நடைபெற்றது. திருக்கோயில் மூலவருக்கு 12 வகையான அபிஷேகங்களுடன் திருசு சந்திரர்கள் நடத்திய பிரார்த்தனையில் அதிமுகவினரும் கலந்து கொண்டனர். சாமி